நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். அலைபாயும் மனதை அடக்கியாடும் பயணம். நிலையில்லாத உடலை மறக்க செய்யும் பயணம். விலை மதிக்க இயலாத சொர்க்கம் நல்கும் பயணம். நிலையான இன்பம் தருகின்ற பயணம். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். பரந்தாமம் செல்லும் இனிய நல்ல பயணம். நிரந்தர சுகம் நல்கும் தூய்மையான பயணம். மனிதனை தேவனாக்கும் மகத்தான பயணம். அழியாத அறம் காக்கும் அற்புத பயணம். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். மலை போல துன்பம் எது வந்த போதும் மனதார சிவனை நினைத்தாலே போதும். 16 கலை நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். பண்போடு நாம் வாழ ஞானம் கற்க வேண்டும். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். சாந்தி. எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். இன்றைக்கு பாபா இன்னொரு லைன்ல போய் கொண்டிருப்பேன். வழிகாட்டி. என்னத்துக்கு வழிகாட்டின்னு சொல்றார்? அமைதி தாமத்துக்கும் சந்தோஷ தாமத்துக்கும் அமரத்துவ இடம்னு சொல்லி சொல்றார். கொஞ்சம் வித்தியாசமா. அடுத்தது முழுக்க முழுக்க நாடகத்தை பற்றி சொல்றார். நாடகத்திலே ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி நாடகம் வித்தியாசமா இருக்குது. இப்ப கொஞ்ச நாளாவே பாபா நாடகத்தை பற்றியும் நினைவை பற்றியும் சேவையிலேயும் கவனம் செலுத்த சொல்லி சொல்றார். பார்க்கலாம் இன்றைக்கு பாபா என்ன சொல்றேன்னு சொல்லி. இது 16/9/2025 மகா வாக்கியம். பாப்தாதா மதுபனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்களே ஆன்மீக வழிகாட்டிகள். உலக ரீதியில கைட்ஸ்ன்னு சொல்லி நம்ம வழிகாட்டிகள் இருக்கிறோம். என்னத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா புனித ஸ்தலங்களுக்கு இல்லையா, கோயில்களுக்கு, ஒவ்வொரு மதத்தை சார்ந்த இடங்கள்லையும் ஸ்பெஷலாக பிரபல்யமான இடங்களுக்கு வழிகாட்டிகள் இருக்கிறோம். இல்லாட்டி ஈவன் மதமண்டி இல்லாமல் வேறு வேறு ஸ்பெஷலான இடங்களுக்கு இருக்கணும் கைட்ஸ்ன்னு சொல்லி. இப்போ ஈஃபில் டவருக்கு போனோம்னா ஓகே, அதுக்கு காட்டுறதுக்கு என்ன இருக்கிற இந்த மாதிரி இருக்கணும் வழிகாட்டிகள். ஆனால் நீங்கள ஆன்மீக வழிகாட்டிகள். ஆன்மீக வழிகாட்டிகள்னா என்ன?
நான் ஆத்மாவாக இருக்கிறதுக்கு, என்னை ஆத்மாவாக நினைக்கிறதுக்கு கைட் பண்ணினான். கைட் பண்ணுறாக்கள் தான் வழிகாட்டிகள். முதல் சிவபாபா பிரம்ம பாபாவுக்கு சொன்னார். அதுக்கப்புறம் பிரம்ம பாபாட்டிருந்து நிறைய குழந்தைகள் அந்த ஆதி ரத்தினங்கள் சொல்கிற அந்த குழந்தைகளுக்கு போச்சுது. அவையல் வழிகாட்டுச்சுனாங்க. இப்போ என்ன 3வது 4வது ஜெனரேஷனா 4வது 5வது ஜெனரேஷனா நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். அப்போ எந்த தூரத்துக்கு இறைவனை பற்றின, என்னை பற்றின, சுயத்தை பற்றின அறிவை, இறைவனை பற்றின அறிவை கொடுக்குற வழிகாட்டிகள். முதலாவது பாடம் என்ன? ஆத்மா. அடுத்த பாடம் என்ன? பரமாத்மா, இறைவனை பற்றின ஞானம். அப்ப அதுக்குரிய காய். நீங்கள் அனைவரும் அமைதி தாமத்திற்கான, அதாவது அமரத்துவ தாமத்திற்கான பாதையை காட்ட வேண்டும். பாருங்க, அமைதி தாமம்ன்றது எங்க வீடு, எங்கட என்ன சொல்லி போட்டு பாபா அமரத்துவ தாமத்திற்கான பாதையை காட்ட வேண்டும் என்று சொல்றார். அமரத்துவ பூமின்னு சொல்றது இதுக்கு முந்தைய என்ன சொல்லி கொண்டு வந்த? ஸ்வர்க்கத்தை சொல்லி கொண்டு வந்த. இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பேசி சொல்றாரு. இதுவும் அதுக்கும் ரெண்டுமே அமரத்துவ இடம்தான் இல்லையான்னு சொல்லி சொல்றார். பார்க்கலாம், கீழே வருது. அப்ப நீங்கள் என்ன செய்றீங்கள்? அமரத்துவ தாமத்திற்கான பாதையை காட்ட வேண்டும். எப்படி அமரத்துவ தாமத்துக்கு போற பாதை? என்னென்ன அந்த பாதைக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு வழி என்ன? அமரத்துவ தாமத்துக்கு தூய்மையாகினாத்தான் போகலாம். அமரத்துவ தாமத்துக்கான பாதையை காட்ட வேண்டும். அடுத்தது என்ன? தூய்மையாகி ஆத்ம உணர்வுல இருக்கிறது. 2 விஷயம் இல்லையா? நினைவு. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கும் போதை என்ன? அத்துடன் அப்போதையின் அடிப்படையில் எந்த நம்பிக்கையான வார்த்தைகளை நீங்கள் பேசுகின்றீர்கள்? உங்கள்கிட்ட இருக்கிற போதை என்ன? அந்த போதையின் அடிப்படையில என்ன நம்பிக்கையான வார்த்தைகள்? உலகத்துல பாபா அதுவும் சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த ஞான பாதையில டிராவல் பண்றதுக்கு நம்பிக்கை தான் ஆதாரம். அந்த இந்த நம்பிக்கையான வார்த்தைகளை நீங்கள் பேசுகின்றீர்கள். பதில்: தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் பிறவியாக தூய்மையாகுகின்றீர்கள் என்னும் போதை குழந்தைகளாகிய உங்களிடம் உள்ளது. நினைவின் மூலம் தூய்மையாகிறோம். தூய்மையாகினால் அமரத்துவ தாமத்துக்கு போகலாம். ஆதி என்ன? ஸ்டார்ட் என்ன? நினைவு. பக்தியிலே செய்த நினைவு, ஆனா சரியான நினைவு இல்லை. அதுக்குரிய பலன் கிடைச்சது. ஆனால் தூய்மையாகணும்னா என்ன? சரியாக நான் ஆத்மான்னு என்ன நினைச்சு தந்தையோட தொடர்பு கொள்றேன். பிறவியாக தூய்மையாகுகின்றீர்கள். ஒரு பிறவிக்கு இல்லை, 2500 வருஷத்துக்கு நாங்கள் இந்த தூய்மையின் ஆஸ்தியை எனக்குள்ள நிரப்பிக் கொள்றோம் இல்லையா? எத்தனை தடைகள் வந்தாலும் ஸ்வர்க்கம் நிச்சயம் ஸ்தாபிக்கப்படும் என நீங்கள் நம்பிக்கையுடன் கூறுகின்றீர்கள். வாழ்க்கையினாலே என்ன? தடை, டெய்லி தடை, எத்தனையோ விதத்துல தடை இல்லையா? அந்த தடைகளை வந்தாலும் நிச்சயமா ஒரு நேரத்தில் அந்த பூமி அழகான அந்த உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறத நீங்க சொல்றீங்க. புதிய உலகில் ஸ்தாபனையும் பழைய உலகின் விநாசமும் நிச்சயமாக இடம்பெற உள்ளது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். நேற்று மாதேஸ்வரியும் சொன்ன சக்கரத்தை பற்றி, நாடகத்தை பற்றி. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். யார் நிச்சயிச்சது? எங்கட நாடகத்தை நாங்க நிச்சயிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் நிச்சயிக்கிறதால அந்த புதிய உலகத்தின் அந்த பெரிய சக்கரமும் சுழன்று கொண்டு இருக்குது.
இதை பற்றிய சந்தேகம் என்ற கேள்விக்கே இடமில்லை. இதை பற்றிய சந்தேகம் என்ற கேள்விக்கே இடமில்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ஆத்மாக்கள் என்பதையும் இவ்வேளையில் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆகிவிட்டீர்கள் என்பதையும் இவ்வேளையில் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆகிவிட்டீர்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இவ்வாறு ஆகுவதுடன் ஏனையோரையும் அதே போன்று ஆக்கவும் வேண்டும். கொண்டு வந்து நீங்கள் ஆகிறீர்கள். அதோட முடிஞ்சுதா? உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றாக்களுக்கு சொல்லும். யாம் பெற்ற இன்பம் வெறுகை பையகம். இவ்விடயங்களை மிகவும் நன்றாக கிரகியுங்கள். மாயையின் புயல்கள் உங்களை இவ்விடயங்களை மறக்கச் செய்கின்றன. தினமும் காலையிலும் இரவிலும் நீங்கள் இவ்விடயங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். மட்டும் போதுமா? என்ன சொல்றார்? காலையிலும் இரவிலும் இந்த விடயங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் சொல்றேன். கட்டாயம் அந்த நேரம் நீங்க இருந்து யோகா பண்ணணும். சிட்டிங் யோகா. மற்ற நேரங்கள்ல கர்ம யோகா இல்லையா? கட்டாயம் இருந்து யோகா பண்ண வேண்டிய நேரம் அமிர்த வேளை, ஈவினிங் மெடிடேஷன். ஆன்மீக தந்தையால் ஒரு விலை மதிப்பிட முடியாத வாழ்வுக்கென எங்களுக்கு இந்த விலை மதிப்பிட முடியாத இரத்தினங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே ஆன்மீக தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது முக்தி தாமத்திற்கான பாதையை காட்டுகின்ற ஆன்மீக வழிகாட்டிகள். இதுவே அமரத்துவ பூமிக்கு செல்வதற்கான உண்மையான அமரத்துவ கதையாகும். நீங்கள் அமரத்துவ பூமிக்கு செல்வதற்காக என்ன செய்கிறீர்கள்? தூய்மையாகுகின்றீர்கள். ஒற்றே வழி தூய்மையாகினத்தான் போகலாம். எவ்வாறு தூய்மையற்ற சீரழிந்த ஆத்மாக்களால் அமரத்துவ பூமிக்கு செல்ல முடியும் கேட்கிறார் பாபா. மக்கள் அமர்நாத்திற்கு இல்லையா போயின யாத்திரை. அமர்நாத்துக்கு அமரத்துவ பிறவூட்ட ஒரு யாத்திரை செல்கின்றார்கள். ஸ்வர்க்கம் அமரத்துவ பிறவுவின் தாமம் எனவும் அழைக்கப்படுகின்றது. அமரத்துவ பிறவுவின் தாமம். அது சரியா? அதுதான் இன்றைக்கு பாபா என்ன வித்தியாசமா சொல்றேன். யார் அங்க இருக்கிறது? நாங்க தான் இருக்கிறோம். ஆனா யாரால உண்மையா அது உருவாக்கப்படுது? பாபாவை நாட்டில் நடக்காது. அமரத்துவ தாமமாகிய பரந்தாமத்தை வந்து உடனே சொல்றாரு என்ன? அமரத்துவ தாமமாகிய பரந்தாமம், அதாவது அமைதி தாமம் ஆத்மாக்களுக்கு உரியதாகும். என்ன சொல்ல வர? அங்க உடம்பு இருக்குது, இங்க சோல் பாயிண்ட் ஆஃப் லைட்டா நாங்கள் புள்ளி ரூபத்துல பாபா மாதிரி இருக்கிறோம் நாங்கள். பின்னர் நீங்கள் அமரத்துவ பூமிக்கு சென்று சரீரங்களை எடுக்கின்றீர்கள். எங்க? அமரத்துவ பூமி ஆகிய சொர்க்கத்துக்கு. யார் உங்களை உங்கள் வசிப்பிடத்திற்கு அழைத்து செல்வது? பரமாத்மாவாகிய பரமதந்தையே அங்கு ஆத்மாக்கள் அனைவரையும் திரும்பவும் அழைத்து செல்கின்றார். அவர் விராட்டி நாங்க போக முடியாது. இந்த ஞானம் இல்லாட்டி இப்போ பக்தி தான் செய்துருப்போம். மரகுறையா ஃபுல் சார்ஜ் ஆகாதுங்கிற சோல். இங்க ஃபுல் சார்ஜ் ஆகுது பாபா. பூர்ண சந்திரன் ஆகிறோம் இல்லையா? அந்த இடம் அமரத்துவ தாமம் எனவும் அழைக்கப்பட முடியும். எவ்வாறாயினும் அதற்கான சரியான பெயர் அமைதி தாமமாகும். கன்ஃபியூஸ் பண்றார். இது நானும் ஸ்டார்ட்ல கேட்ட உடனே இப்படியே தான் கேட்கக்குள்ள பாபா அப்படி சொல்றேன். இந்த பார்க்க கீழே
அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறார் இல்லையா, என்னண்டு இந்த சக்கரத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்திலும் என்ன நடக்குது என்ற அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வர. ஸ்டார்ட் என்ன, நீங்கள் என்ன நினைச்சாத்தான், தூய்மையாகினாத்தான் அந்த தூய என்ன மாதிரி இருக்கிற அந்த இடத்துக்கு, என்னுடைய வீட்டுக்கு நீங்க வரலாம். அங்க வந்தா தான் நீங்க மற்ற இடத்துக்கு சரீரங்களோட போக்குல அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியரா விளம்பரப்படுத்துற. எவ்வாறாயினும் அதற்கான சரியான பெயர் அமைதிதாமமாகும். அனைவரும் அங்கே செல்ல வேண்டும். நாடகத்தின் நியதி தவிர்க்கப்பட முடியாதது. இதை மிகவும் நன்றாக உங்கள் புத்தியில் பதித்துக் கொள்ளுங்கள். நாடகத்தின் நியதி தவிர்க்கப்பட முடியாது. என்ன கருத்து, அந்த ஒரு லைன்ல இவ்வளவோ விஷயங்கள். அந்த ஒரு லைனை சேர்ன் பண்ணினாலே நிறைய விஷயங்கள். வக்கீல சொல்ற ஒவ்வொரு செகண்டும் புதுசு புதுசா நடக்குது. என்னத்தின் அடிப்படையில் நடக்குது? எங்கட முயற்சி, எங்கட கர்மத்தின் விளைவில நடக்குது இல்லையா, தவிர்க்கப்பட முடியாது. இதை மிகவும் நன்றாக உங்கள் புத்தியில் பதித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் முதலில் உங்களை ஆத்மாவாக கருதுங்கள். பரமாத்மாவாகிய பரமதந்தையும் ஓர் ஆத்மா ஆவார். அவர் பரமாத்மாவாகிய பரமதந்தை என்றே அழைக்கப்படுவதுடன் அவரே எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் மாத்திரமே, ஏன் அவர் விளங்கப்படுத்துறார்? அவர் மாத்திரமே ஞானக்கடலும் தூய்மை கடலும் ஆவார். குவாலிஃபிகேஷன் அவருக்கு மட்டும்தான் இருக்குது விளங்கப்படுத்துறதுக்கு. குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக்குவதற்காக அவர் இப்பொழுது உங்களுக்கு இந்த ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். சதா என்ன ஸ்ரீமத்? சதா என்னை மாத்திரம் நினைவு செய்வதால் உங்கள் பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும். நினைவு செய்தல் யோகம் என அழைக்கப்படுகின்றது. நீங்கள் குழந்தைகள், ஆகவே நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்வதால் மாத்திரமே உங்கள் படகு அக்கறைக்கு செல்லும். நீங்கள் இந்த நச்சு பூமியிலிருந்து சிவனின் தாமத்திற்கு சென்று பின்னர் விஷ்ணுவின் பூமிக்கு செல்வீர்கள். இங்கு இருப்பதற்காக அன்றி அங்கு செல்வதற்காகவே நாங்கள் இங்கு கற்கின்றோம். உலகறியில படிக்கிறது என்ன? இங்க செல்வ செழிப்போட வாழ்றதுக்கு. பாபா என்ன சொல்ற? இங்கில்ல இல்லையா, அங்க போறதுக்காண்டித்தான் இங்க படிக்கிறீங்க. இங்கு அரசர்களாகுபவர்கள் செல்வத்தை தானம் செய்வதனாலேயே அவ்வாறு ஆகுகின்றார்கள். சிலர் ஏழைகளை மிக நன்றாக பராமரிக்கின்றார்கள். சிலர் வைத்தியசாலைகளை கட்டுகிறார்கள். மற்றும் சிலர் தர்மசாலைகள் போன்றவற்றையும் கட்டுகின்றார்கள். ஏனையோர் செல்வத்தை தானம் செய்கின்றார்கள். குறிப்பாக சிந்துவில் மூல்சந்த் என்பவர் தானே சென்று ஏழைகளுக்கு பணத்தை தானம் செய்வது வழக்கமாகும். தானங்கள்ல பல வகையான தானத்தை பாபா இங்க சொல்றார். வைத்தியாலசாலை கட்டுறது, தர்மசாலை கட்டுறது, கொடுக்கிறது, அன்னதானம், எத்தனையோ தானம் இருக்குது. சொல்லிட்டு பாபா என்ன சொல்றார்? அவர் ஏழைகளை மிகவும் நன்றாக பராமரிப்பது வழக்கம். அவ்வாறான பல தானங்கள் செய்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அதிகாலை விழித்தெழுந்து காலையில் தானம் செய்வதற்கு உணவையும் எடுத்து சென்று அதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார்கள். அப்படி வைக்கணும் இல்லையா? கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிட்ற ஆட்களும் இருக்கிறார்.
இல்லையா? ஆனா பாபா என்ன சொன்னேன், இந்த ஆதித்துக்கு என்ன உந்துதல் கொடுத்தார் பாபா? ஞானதானத்தை கொடுத்துட்டு தான் நீ சாப்பிடணும். அவர் கேட்டார், ஜானகிதாதியை பிடிச்சு, யாருக்கு நீ சொன்ன? அண்டையில இருந்து தாதி யாரும் ஒரு ஆளுக்கு ஞானம் சொல்லாம வாயில சாப்பாடு எடுத்தது இல்லை. இதுதான் என்ன அங்க பக்தியில அப்படி தொடர் இல்லையா? இந்நாட்களில் பெருமளவு ஏமாற்றுதல் உள்ளது. தகுதியானவர்களுக்கே தானங்கள் செய்யப்பட வேண்டும். பாபா ஓன் பண்ற, தகுதியானவர்களுக்கே தானம் செய்யப்பட வேண்டும். தானங்கள் செய்கின்ற சிலருக்கு அத்தகைய விவேகமும் இருப்பதில்லை. அப்படி தானம் செய்தா என்ன ஆகும்? கர்ம கணக்குக்குள்ள போய் மாட்டிடுவோம். எனக்கு ப்ராக்டிக்கலாக அப்படி ஒன்று நடந்தது. ஒன்றில்லை கணக்க அதில் ஒன்று பிகே என்று சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதால் பெரிய ஒரு இஷ்யூ நடந்தது. அதுதான் அப்போ நீங்கள் வந்து யாருக்கு என்னத்துக்கு பாபா யோகம் செய்யுங்கோ யோகம் செய்யுங்கன்னு சொல்கிற? தன்னை நினைக்க சொல்கிற. தன்னை நினைச்சாதான் புத்தி கிளியர் ஆகும். புத்தி கிளியர் ஆகினாத்தான் நான் செய்கிற கர்மங்களில் நான் கவனம் வைக்கலாம். டிஸ்கிரிமினேஷன் பவர் ஒரே ஒரு இந்த யோகத்தால தான் எங்களுக்கு வருது. சரியா? அப்ப என்ன சொல்ற, சிலருக்கு அந்த விவேகம் இருப்ப. வெளியே அமர்ந்திருந்து பிச்சை எடுப்பவர்களுக்கு தானம் செய்வது ஓர் உண்மையான தானம் அல்ல. அது அவர்களுடைய வியாபாரமாகும். ஏழைகளுக்கு தானம் செய்பவர்கள் ஒரு சிறந்த அந்தஸ்தை என்ன சொல்ல வர? சோம்பேறியா இருந்து கொண்டு பிச்சை எடுக்கிறார்களுக்கு கொடுக்காதீங்கன்ற. ஆனா அதே நேரத்தில் உழைச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு இல்லாத ஆக்களுக்கு தானம் செய்யுங்கன்றார். எவ்வளவு பெரிய வித்தியாசம். நீங்க அந்த சோம்பேறி ஆக்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்க அவன் சோம்பேறி தினத்தை இன்னும் கூட்டுறீங்க. கணக்கா இருக்கு. எனக்கு கிளியரா விளங்குதா? பாபா கர்மஸ் ஃபிலோசியை பற்றி எவ்வளவோ சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஆன்மீக வழிகாட்டிகள். நீங்கள் ஒரு கண்காட்சி அல்லது ஒரு அருங்காட்சியகத்தை திறக்கும் பொழுது நீங்களே ஸ்வர்க்கத்திற்கான வழிகாட்டிகள் அல்லது புதிய உலக ராஜ்யத்திற்கான வழிகாட்டிகள் என காட்டும் பெயரை எழுத வேண்டும். என்னென்று எழுதணும்? ஸ்வர்க்கத்திற்கான வழிகாட்டிகள் அல்லது புதிய உலக, கேட்வே டு ஹெவன் சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவார் பாபா, இல்லையா? அவ்வாறு நீங்கள் எழுத வேண்டும். எவ்வாறாயினும் மனிதர்கள் எதனையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இது முட்காடாகும். ஸ்வர்க்கமே தேவர்கள் வாழ்கின்ற மலர் தோட்டம். தந்தையை நினைவு செய்வதனால் பிறவி பிறவியாக நீங்கள் தூய்மையாகிறீர்கள் என்னும் போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும் நிச்சயமாக ஸ்வர்க்கம் ஸ்தாபிக்கப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். புதிய உலகின் ஸ்தாபனையும் பழைய உலகின் விநாசமும் நிச்சயமாக இடம்பெற வேண்டும். பாபா அன்னைக்கு அவ்வளோ இன்சிஸ்ட் பண்ற, எம்பசைஸ் பண்ற, வலியுறுத்துற, இல்லையா? நட்ட கட்டாயம் நடக்கும். அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். இதில் சந்தேகம் என்ற கேள்விக்கு இடமில்லை. உங்களுக்கு அதை பற்றிய சிறிதளவு சந்தேகமேனும் இருக்கக்கூடாது. அனைவரும் கூறுகின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே. அவர்கள் ஆங்கிலத்தில் கூறுகின்றார்கள், வந்து எங்களை துன்பத்தில் இருந்து விடுவீங்கள். லிபரேட்டர் ஒரு பேர் இருக்குது, இல்லையா? தூய்மையாக்குங்கள், விடுவியுங்கள். 5 விகாரங்களே துன்பத்தை கொண்டு வருகின்றன. அதுவே சந்தோஷதாமமான விகாரமற்ற உலகமாகும். அதுவேன்றது என்ன? வரப்போகுதுன்றவன். இந்த உலகம்தானே, இதே உலகம்தானே, ஆனா வரப்போகுது. அதுவே விகாரமற்ற உலகமாகும்.
இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். சொர்க்கம் மேலே இருக்கிறது என மக்கள் எண்ணுகின்றார்கள். முக்திதாமம் மேலே இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. சொர்க்கம் இங்கதான் சொர்க்கம், முக்திதாமம் தான் மேலே இருக்குது. ஆனா என்ன சொல்லிட்டு நான் சொர்க்கத்துக்கு போடணும்னு மேல காட்டினான் இல்லையா? அங்க இதுல கூட சொர்க்க காட்சி தான் மேல எழுதி செய்து வச்சிருக்கிறான். இங்கு ஜீவன் முக்திக்காக அனைவரும் கீழே இறங்கி வர வேண்டும் என தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இதை மிகவும் நன்றாக கிரகித்து இந்த ஞானத்தை மாத்திரம் கடையுங்கள். ஞானத்தை மட்டும் கடையுங்கோ, வேற ஒன்றையும் கடைய வேணாம். இதை நன்றாக கிரகித்து இந்த ஞானத்தை மாத்திரம் கடையுங்கள். வீட்டில் மாணவர்கள் தாங்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய பரீட்சைத்தாளை பற்றியும் தாங்கள் செய்ய வேண்டிய ஏனைய விடயங்களை பற்றியும் மாத்திரம் சிந்திக்கின்றார்கள். ஆகவே உங்கள் சொந்த நன்மைக்காக குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் ஆத்மாக்களை சத்தோ பிரதானமாக்க வேண்டும். ஞானத்தை கடைகிற எண்ணத்துக்கு நான் ஆகிய ஆத்மா என்னை பற்றி சிந்திச்சு எனக்கு தேவையான அந்த சத்தோ பிரதான குவாலிட்டியை நான் உள்வாங்கிக் கொள்வதற்காக, அதை ஞாபகப்படுத்துறதுக்காக, அதை வெளியில கொண்டு வரத்துக்காண்டி இல்லையா? சத்தோ பிரதானமாக வேண்டும். நீங்கள் முக்திதாமத்திற்கு செல்வதற்காக தூய்மையாக வேண்டும். பின்னர் இந்த ஞானத்தை கற்பதனால் நீங்கள் தேவர்கள் ஆகுகின்றீர்கள். ஓர் ஆத்மா கூறுகின்றார், நான் ஒரு சாதாரண மனிதரிலிருந்து ஒரு சட்ட நிபுணர் ஆகுகின்றேன். இந்த ஆத்மாவாகிய நான் ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஓர் ஆளுநர் ஆகுகின்றேன். ஆத்மாவே சரீரத்துடன் அவ்வாறு ஆகுகின்றான். ஆத்மாவே சரீரத்துடன் அவ்வாறு ஆகுகின்றார். அவருடைய சரீரம் மரணிக்கும் பொழுது அந்த ஆத்மா மீண்டும் கற்க ஆரம்பிக்க வேண்டும். ஆத்மாக்களான நீங்களே உலக அதிபதிகளாகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஆத்மாக்கள் என்பதை மிக நன்றாக நினைவு செய்ய வேண்டும். தேவர்களுக்கு இதை கூற தேவையில்லை. அவர்கள் ஏற்கனவே தூய்மையாக இருப்பதனால் அவர்கள் நினைவில் நிலைத்திருக்க வேண்டியதில்லை. அழகா சொல்ற, தூய்மையா இருந்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நினைவு வரும், நான் ஆத்மான்றது. இப்ப நாங்கள் தூய்மை இல்லாத போனதால நான் இது இது இதுன்னு சரீரத்தை நாங்க நினைக்கிறோம். அவர்கள் தங்கள் வெகுமதியை அனுபவம் செய்கின்றார்கள். தந்தையை நினைவு செய்வதற்கு அவர்கள் தூய்மை அற்றவர்கள் அல்ல. மாறி சொல்றார். அதிலே நீக்கணும். என்னத்துக்கு ஏன் நாங்க ஒன்றை பார்த்து ஆசைப்படுறோம்? ஒவ்வொரு ஆத்மாவும் தூய்மையை விரும்புது இன்டிரெக்டா. ஏனென்றா அதுவா இருந்தான்னா அந்த அனுபவம் இருக்கு சோளுக்குள்ள. அதே மாதிரி சந்தோஷத்தை விரும்புகிறோம், சந்தோஷமா இருந்த நாங்கள், அது இப்ப இல்லை. அதால அதை நினைக்குது. அப்ப தந்தையை நினைவு செய்வதற்கு அவர்கள் ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையற்றவர்கள். இதனாலேயே நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவர்கள் அவரை நினைவு செய்ய வேண்டியதில்லை. யார்? தேவர்கள். இது நாடகமாகும். இரு நாட்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாது. இந்நாடகம் தொடர்ந்தும் நகர்கின்றது. ஒவ்வொரு பாகமும் தொடர்ந்தும் நாள் முழுவதும் வினாடிக்கு வினாடி மாறுகின்றது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு செகண்டும் எங்களோட நடிப்பு வித்தியாசமா இருக்குது. ஒரே மாதிரி நடிக்க மாட்டோம். அது தொடர்ந்தும் படமாக்கப்படுகின்றது. என்ன?
பதியப்படுகிறது, அது தொடர்ந்து பதியப்படுது சொல்ல இல்லையா? தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு கூறுகின்றார், எதை பற்றிய இதய வலுவலையும் கொண்டிருக்க வேண்டாம். என்ன நடக்குதோ அதை பற்றி சிந்திக்காதேங்கோன்றார் பாபா. ஓகே, பிள்ளையா ஏதாவது நடந்துட்டா, ஏதாவது ஆரம் பிழை விட்டுச்சுனமா, பாதிப்பு வந்துச்சா, நினைக்காதேங்கோ அதை பற்றி, அப்படியே விட்டுடுங்க. அதானே ஃபுல் ஸ்டாப்போட சொல்றார் பாபா ஒரு செகண்டுக்கு. இவை இந்த ஞானத்தின் விடயங்கள். நீங்கள் உங்கள் வியாபாரம் போன்றவற்றை மேற்கொள்ளலாம், ஆனால் உங்கள் எதிர்கால மேன்மையான அந்தஸ்திற்காகவும் முழு முயற்சி செய்யுங்கள். உலக ரீதியான விஷயங்களுக்கு ஓடுறோம். எவ்வளவு தூரம் நாங்கள் ஆத்மாவுக்கு நாங்க சேர்க்கிறதுக்கு நெஞ்சால வந்துருங்க. அந்தஸ்திற்காக முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் குடும்பத்துடன் உங்கள் இல்லறத்திலும் வாழ வேண்டும். குமாரிகள் ஓர் இல்லறத்தை ஆரம்பிக்கவில்லை. என்ன இல்லறத்துக்குள்ள அவையில் போகல. ஓர் இல்லறத்தவர் என்றால் ஒரு குடும்பத்தையும் குழந்தைகள் போன்றவற்றையும் கொண்டிருப்பவர். தந்தை அரைக்குமாரிகள். இந்த அரைக்குமாரிகள்ன்றது அது ஆக்சுவலி ஹிந்தி வேர்ட்ல இருந்து வந்தேன். ஆதா என்ன பேர் அதுக்கு ஹிந்தியில? ஆதாக்கள். ஆதான்றது வந்து அரைவாசியத்தான் ஆதான்னு சொல்ற. பாதி குமாரிகள் என்ன ஆல்ரெடி கல்யாணம் முடிச்சிட்டு அதுக்கு பிறகு பாபான ஞானம் கிடைச்ச பிறகு தூய்மையை கடைப்பிடிக்கிற ஆக்கள். ஆனா குமாரிகள்ன்றது கல்யாணம் பண்ணாம இருக்கிறதாடிய அதுல போயிடுங்க. அவையில் வந்து முழுமையாக தூய்மையாக இருக்கிறான் இல்லையா? அதை வந்து அரைக்குமாரின்ற ஒரு மாதிரி கிடக்கிறது இல்லையா? அரைக்குமாரிகள் என்பதன் தந்தை அரைக்குமாரிகள் குமாரிகளாகிய அனைவருக்கும் கற்பிக்கின்றனர். குடும்பத்திலிருந்து வாழ்ந்து ஞானம் கேட்டாக்கள் மற்ற குமாரிகளா இருக்கிறவர்களுக்கும் கற்பிக்கின்றார். மக்கள் அரைக்குமாரிகள் என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் அரைவாசி சரீரத்தை மாத்திரமாக கொண்டிருக்கிறார்கள். அரைக்குமாரிகள் அரைவாசி சரீரம் மட்டுமா இருக்குன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி பாபா கேட்கிறார். ஒரு குமாரி என்றால் தூய்மையாக இருப்பவர் எனவும், ஒரு அரைக்குமாரி அதாவது பாதி என்றால் தூய்மையற்றவராகி பின்னர் தூய்மையாகுவர் எனவும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளும். ஞானத்துக்கு பிறகு பாபாவுண்ட தூய்மைன்ற அதை நாங்கள் பின்பற்றம் கொள்கிறீர்கள். இங்கு உங்கள் ஞாபகார்த்தம் வைக்கப்பட்டுள்ளது இல்லையா? அப்படி ஒரு கோயிலும் அங்கே இருக்குது அந்த மதுபனுக்கு கிட்ட. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் அசரீரி உலகை பற்றி அறிந்த ஆத்மாக்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். அசரீரி உலகத்தை பற்றி அறிந்த ஆத்மாக்கள் என்பதை புரிந்து கொள்கின்ற எங்களுக்கு தான் தெரியுது. அசரீர் உலகம் உண்டா என்ன, 3 உலகம் 3 காலம் எல்லாமே தெரியுது. எவ்வாறு சூரிய சந்திர வம்ச ராஜ்யங்கள் ஆட்சி செய்யப்படுகின்றன எனவும், ஏன் சத்திரியர்களை அடையாளப்படுத்துவதற்கு வில்லும் அம்பும் கொடுக்கப்பட்டுள்ளன எனவும் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். கண்டுபிடிக்கிறார்கள் இல்லையா? எங்களுக்கு தெரியும் யுத்தம் போன்றவற்றிற்கான கேள்வியே இல்லை. அங்க யுத்தம் நடக்குமா? இன்னும் இல்லை. ஆனாலும் அது காட்டப்பட்டிருக்கிற என்னத்துக்கு? எங்க காட்டப்பட்டிருக்குது? வில்லும் அம்பும் மனசுக்குள்ள நடக்கிற யுத்தம் இல்லையா? அங்க சத்தியலத்துக்கு வாராக்கள் அவ்வளவு காமா இருப்பினா ஒன்றாலே பாதிக்கப்படாம. ஆனா
திரேதா யுகத்துல வாராக்களுக்கு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள போராட்டங்கள் இருக்கும். இதை செய்யலாமோ விடலாமோ, ஏதாவது சுச்சுவேஷன் வரக்குள்ள விளங்குதா? 100% ஞானம் உள்ளாக்கள் டைரக்டா இது சரி என்று உடனே செய்வினா. ஆனா இருக்குதான் எங்களுக்கு இவ்வளோ கேள்விய, இது சரியா, இது பிள்ளையா, இதை செய்யட்டா, இதை வேட்டா, புத்தி என்ன இன்னும் கிளீனாக இல்லை. அசுரர்களுக்கான அல்லது ஏதாவது திருடுதல் போன்றதற்கான கேள்வியே இல்லை. சீதையை கடத்துகின்ற அத்தகைய ராவணனும் இல்லை. ஆகவே தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கும் முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான வழிகாட்டிகள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மா அம்மக்கள் பௌதீக வழிகாட்டிகள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள். அவர்கள் கலியுகத்து பிராமணர்கள். நாங்கள் இப்போது சங்கமயுக பிராமணர்கள். நாங்கள் அனைவரிலும் மேலானவர்கள் ஆகுவதற்கு கற்கின்றோம். ஏன் படிக்கிறோம்? என்ன செய்யணும்? உள்வாங்கிக் கொள்ளணும். சும்மா இருந்து படிச்சு எழுதுறதில்ல, தாரணையில என்னைய கொண்டு வாரு. பாபா தொடர்ந்தும் பல்வேறு வழிகளில் விளங்கப்படுத்துகின்றார். இருந்தும் சிலர் சரீர உணர்வு உடையவராகி மறந்து விடுகின்றார்கள். பின்னர் தந்தையின் குழந்தையான ஓர் ஆத்மாவாக இருக்கின்ற போதை அங்கு இருப்பதில்லை. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக தொடர்ந்தும் நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக உங்கள் சரீர உணர்வு துண்டிக்கப்படும். மறக்கிறதால போதை போயிடுது. சண்டே வாணியில முதலாவது என்ன என்ன சோமானம் உங்களுக்கு தந்தார் பாபா? என்ன சோமானம் தந்தார்? யாருக்கு தெரியும்? ஜூம்ல பார்த்தீங்களா? 2 நாள். பாக்கியசாலி குழந்தைகள் சொன்னாரா இல்லையா? உள்ளதுக்குள்ள நீங்க தான் பாக்கியசாலி குழந்தைகள். எவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சிருக்கலாம்? என்னாகுது? போதை போயிடுது. தொடர்ந்தும் உங்கள் மீது கவனம் செலுத்துங்கள். உங்களையே சோதியுங்கள். என்னுடைய சரீர உணர்வு துண்டிக்கப்பட்டு விட்டதா? நாங்கள் இப்பொழுது வீட்டிற்கு செல்கின்றோம். பின்னர் நாங்கள் உலக அதிபதிகள் ஆகுவோம். எங்கள் பாகங்கள் கதாநாயகி பாகங்களாகும். ஹீரோ ஹீரோயினிஸ். படத்துல ஹீரோ ஹீரோயின் சேர்க்க எவ்வளவு மகிமை. நாங்கள் அதுதான், நாங்கள் தான் அது. என்ன எல்லாரும் பாப்பினோம் இல்லையா? பாபா தானே சொல்ற, நடமாடும் மியூசியம் ஆகுங்கோ. கதாநாயகன் கதாநாயகி என்னும் பெயர் வெற்றியாளர் ஆகுபவர்களுக்கே கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இவ்வேளையில் வெற்றி அடைவதால் உங்களுக்கு கதாநாயகன் கதாநாயகி என்னும் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் உங்களுக்கு இப்பெயர் இருக்கவில்லை. தோற்கடிக்கப்படுபவர்கள் கதாநாயகர்கள் அல்லது கதாநாயகிகள் என அழைக்கப்படுவதில்லை. நீங்கள் இப்பொழுது கதாநாயகர்கள் நாயகிகள் ஆக உள்ளீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். பாருங்க, இது இன்னொரு சோமானம் பாபாவுடைய தார. நான் தான் ஹீரோ பாட்டாரே.
உங்கள் பாகங்கள் அதிமேன்மையானவை, சிப்பிகளுக்கும் வைரங்களுக்கும் இடையில் பெற்றும் அளவு வேறுபாடு உள்ளது. சிப்பி எங்க, வைரம் எங்க? நாங்க இப்ப எப்படி இருக்கிறோம்? அவ சொல்லி எத்தனை முரளியில சொல்லியிருக்கிறார், சோழியிலிருந்து வைரங்களாக்குறேன். அது இந்த மகிமை, அது இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஜேர்னி இல்லையா? சோழி ஒரு ஒன்றுக்குமே பெறுமதி இல்லாத என்ன ஒரு அழகான பாட்டும் இருக்குத்தானே. வைரங்கள் ஆக்குறாருன்றா அது இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்லையா? உங்களைத்தான் அரசன் ஆக்குறேன்னு சொல்றார் பாபா. உலக ரீதியில அந்த குடும்பத்துல பிறந்தா தான் அரசன் ஆகலாம். ஆனா நீங்கள் படிச்சுட்டா போதும், கொஞ்சம் உங்களை கவனம் வச்சுட்டா போதும், நீங்க அரசன் ஆகலாம். யாருக்கு வரும், யார் கொடுப்பினம் இந்த பதவி உலகத்துல? பாபா கொடுக்கிறார். ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்கிற ரைட்ஸ். வேறுபாடு உள்ளது. ஒருவர் மில்லியன்களை அல்லது பில்லியன்களை கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் அழிய உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் தொடர்ந்தும் செல்வந்தர்களாகுகின்றீர்கள். ஏனைய அனைவரும் கடனாளிகள் ஆகுகிறார்கள். இவ்விடயங்கள் அனைத்தும் கிரகிக்கப்பட வேண்டும். உங்கள் நம்பிக்கையை கொண்டிருந்து நீங்கள் இங்கு உங்கள் நம்பிக்கையை கொண்டிருந்து நீங்கள் இங்கு இருக்கும் பொழுது உங்கள் போதை உயர்கின்றது. பாருங்க, ஆயினும் நீங்கள் வெளியே சென்றவுடன் அது குறைவடைகின்றது. நீங்கள் இங்கு கேட்கும் விடயங்களை இங்கேயே விட்டு செல்லப்படுகின்றன. தந்தை கூறுகின்றார், நீங்கள் சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதற்கான கல்வியை தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். மனிதனிலிருந்து தேவராக மாறுவதற்கான கல்வியை தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறார். உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இதில் சிரமம் என்ற கேள்விக்கே இடமில்லை. அப்பாவை நினைக்கிற கஷ்டமா? அன்னைக்கு சொன்ன பக்கத்துல இருக்கிற அந்த பிள்ளை இருக்குது, அதை யாரை நினைக்க போகுது? அப்பா தானே நினைக்கும். உங்களுக்கு கஷ்டமான்னு கேட்கிற. உங்கள் வேலையின் பொழுது நினைவில் நிலைத்திருப்பதற்கு சிறிது நேரத்தை ஒதுக்க உங்களால் முடியும். அலுவலக வேலையில் இருக்கக்குள்ள கூட என்ன நீங்க நினைச்சிங்கன்னா ஒரு டைம் ஒதுக்கலாம். இதுவும் உங்களுக்கான ஒரு வியாபாரம் ஆகும், ஆத்மாவுக்குரிய வியாபாரம். நீங்கள் விடுமுறை எடுத்து சென்று பாபாவை நினைவு செய்ய முடியும். இது பொய்களை கூறுவது என்றல்ல. நீங்கள் ஒரு முழு நாளையும் அவ்வாறு வீணாக்க கூடாது. நினைக்காவட்டிங்கள்டா வீணா போச்சு நாள் இல்லையா? எங்கள் எதிர்காலத்திற்கான சில எண்ணங்கள் எங்களுக்கு இருக்க வேண்டும். பிளான் பண்ணுங்க கூட எதிர்காலத்துக்கு, ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணுறோமா இல்லையா? உலக ரீதியில் எத்தனை இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். காருக்கு எடுக்கிறோம், வீட்டுக்கு எடுக்கிறோம். ஆனால் உங்களுக்கு பிளான் பண்ணுங்க, அதுக்கு பண்றார் பாபா. சில எதிர்காலத்துக்கான சில எண்ணங்கள் எங்களுக்கு இருக்க வேண்டும். பல யுக்திகள் உள்ளன இல்லையா? உலக ரீதியிலேயும் எத்தனையோ யுக்திகளை கையாளுறோம் இல்லையா? ஒன்றை ஞாபகப்படுத்துறதுக்கு, இல்லாட்டி ஒன்றை செய்யறோமா இல்லையா? நாங்க எங்களுக்குண்டு ஒரு இதொண்டு செய்யறோம். அத மாதிரி இதுக்கும் ஆன்மீக முயற்சிக்கும் யுக்திகளை கையாளுங்க. எப்படி நான் நினைவை தொடர்ந்து வச்சிருக்கிறது? நினைவுதான், தேவையில்லை நினைவு. தந்தையை நினைவு அடுத்தது, தந்தையை நினைவு செய்வதற்கு
இயலுமான அளவு நேரத்தை உருவாக்குங்கள். இதுக்கு மிஞ்சி பாபா என்னன்னு சொல்ற? உங்கள் சரீரத்துக்கான ஜீவனோபாயத்திற்காக நீங்கள் உங்கள் வியாபாரம் போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டும். எவ்வாறு உலக அதிபதிகளாகுவதென நான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆலோசனையை கொடுக்கிறேன். குழந்தைகளாகிய நீங்களும் இந்த ஆலோசனையை ஏனைய அனைவருக்கும் கொடுப்பவர்கள். ஆலோசகர்கள் ஆலோசனையை கொடுக்கின்றார்கள், நீங்கள் ஆலோசகர்கள். இப்பிறவியில் முக்தியும் ஜீவன் முக்தியும் அடைவதற்கான பாதையை நீங்கள் அனைவருக்கும் காட்டுகின்றீர்கள். புனிதமாகவும் ராஜயோகியாகவும் இருங்கள் என நீங்கள் எழுதுவதை போன்று பி யோகி, பி ஹோலி, பி யோகின்னு சொல்லினா தானங்கிற ஸ்லோகம் மேல பார்த்தீங்கன்னா அங்க இது வாசல்ல இங்கே இருக்குது. பி யோகி, பி ஹோலி, பி யோகி என்று நீங்கள் யோகியாக இருங்கள் என நீங்கள் எழுதுவதை போன்று மக்கள் ஸ்லோகங்களை உருவாக்கும் பொழுது அவர்கள் அவற்றை ஒரு சுவரில் தொங்க விடுகிறார்கள். எவ்வாறாயினும் அதன் மூலம் அவர் எதையும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் தந்தையிடமிருந்து இந்த ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். முக்திதாமத்திற்கான ஆஸ்தியும் உள்ளது. நீங்கள் என்னை தூய்மையாக்குவர் என அழைக்கின்றீர்கள். ஆகவே நான் வந்து தூய்மையாகுமாறு உங்களுக்கு ஆலோசனையை கொடுக்கின்றேன். நீங்களும் ஆலோசகர்கள். தந்தை உங்களுக்கு ஆலோசனை வழங்கி உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கும் வரை எவராலும் முக்தி தாமத்திற்கு செல்ல முடியாது. பாபா இன்டிரெக்டா தான் எவ்வளவு உங்களுக்கு உதவி செய்கிறேன், எவ்வளவு வழிகாட்டுறேன், என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறேன்னு பாபா சொல்ற. ஸ்ரீமத் என்றால் சிவபாபாவின் மேன்மையான வழிகாட்டல்கள். சிவபாபாவிடம் இருந்து ஆத்மாக்கள் ஸ்ரீமத்தை பெறுகின்றார்கள். பாவ ஆத்மா, புண்ணிய ஆத்மா என கூறப்பட்டுள்ளது. பாவ சரீரம் என கூறப்படுவதில்லை. என்ன இப்ப சொல்லவான? ஆத்மா, நான் ஆத்மா, இதுதான் நான், இதைத்தான் என்னத்தை நான் செய்கிறேனோ அதை கொண்டு போறேன். நீ பாவாத்மாவா போறியா, புண்ணியாத்மாவா போறியா? சரீரம் போயிடும் இதோட, ஆனா ஆத்மா நிரந்தரம். ஆத்மாக்களே தங்கள் சரீரங்களின் மூலம் பாவம் செய்கின்றார்கள். இதனாலேயே பாவாத்மா என கூறப்பட்டுள்ளது. ஒரு சரீரமின்றி ஓர் ஆத்மாவால் பாவம் செய்யவோ அல்லது புண்ணியம் செய்யவோ முடியாது. ஆனா இங்க என்ன சொல்ல வர? சரீரமும் முக்கியம். ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஆத்மா வந்து தன்னை வெளிப்படுத்துறதுக்கு, தன்னுடைய குவாலிட்டியை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த சரீரமே ஒழிய பாவம் செய்யறதுக்கு இல்லை. ஆகவே இயன்றளவு இந்த ஞானக்கடலை கடையுங்கள். உங்களுக்கு நேரம் தாராளமாக உள்ளது. ஓர் ஆசிரியருக்கோ அல்லது பேராசிரியருக்கோ இக்கல்வியை அவர் நன்மை அடையக்கூடியவாறு பெரும் சாதுரியத்துடன் உங்களால் கற்பிக்க முடியும். நீங்கள் எப்பேற்பட்ட ஆக்கள், அதுக்குத்தான் என்ன நினைவு சின்னம்? பீஷ்ம மகாபிதாவுக்கும் சின்ன சின்ன குழந்தைகள் கொடுத்து சின்னம்னு சொல்லி இல்லையா? நீங்க யாருக்கு வேணும்னாலும் சொல்லலாம். நீங்க பெரிய படிச்ச ஒரு ஆளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வேணும்? நினைவு. நான் தந்தையின் நினைவுல இருந்து அந்த ஞானத்தை கொடுக்குறேன்னு சொன்னா யாருக்கு நீங்க கொடுக்கலாம். இங்க ஏற்ற தாழ்வுன்றது இல்லை. எண்ணத்துல ஏற்ற தாழ்வு. பாபாவை நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ நீங்க பெரியார். பாபாவை நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ நீங்க பெரியாள். அதை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்க வந்து உலகாயுத பெரிய சின்ன இது இல்லை.
அந்த பௌதீக கல்வி மூலம் நீங்கள் எதை அடைவீர்கள்? நாங்கள் உங்களுக்கு இதை கற்பிக்கின்றோம். மிகச் சொற்ப நாட்களே எஞ்சியுள்ளன. விநாசம் முன்னிலையில் உள்ளது. மனிதர்களுக்கு எவ்வாறு பாதையை காண்பிப்பது என்பதையிட்டு உங்களுக்குள் பெரும் உற்சாகம் இருக்க வேண்டும். ஒரு புதல்விக்கு ஒரு பரீட்சைத்தாள் கொடுக்கப்பட்டு அதில் வினவப்பட்டது, கீதையின் கடவுள் யார்? அவர் எழுதினார், கீதையின் கடவுள் சிவன். அவர் சித்தி அடையவில்லை. கீதையின் கடவுள் சிவன் என கூறுவதால் தான் தந்தையின் புகழை எழுதுவதாக அவர் நம்பினார். அவரே ஞானக்கடலும் அன்புக்கடலும் ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மாவும் இந்த ஞானத்தை பெறுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மாவும் இந்த ஞானத்தை பெறுகின்றார். இதையே அவர் எழுதியதால் அவர் சித்தி அடையவில்லை. அவர் மேலும் அக்கல்வியை கற்கப் போவதில்லை எனவும் இந்த ஆன்மீக கல்வியில் ஈடுபடுவார் எனவும் அவர் தனது பெற்றோருக்கு கூறினார். அந்த புதல்வி முதற்தரமானவர். அதையே அவர் எழுதப் போவதாகவும் தான் சித்தி அடையப் போவதில்லை எனவும் அவர் முன்னதாகவே கூறினார். இப்படி அங்கே கேள்விப்பட்டேன், ஒரு ஆள் செய்தான்னு சொல்லி கூறினார். எவ்வாறாயினும் உண்மையே எழுதப்பட வேண்டும். நீங்கள் முன்னேறுகையில் அப்புதல்வி எழுதியதே உண்மை என அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இல்லையா? பாவண்ட ஞானம் விரிவடையக்குள்ள எல்லாருக்கும் தெரிய வரும். ஓகே, இதுதான் சத்தியம். உங்கள் செல்வாக்கு பரவி அவர்கள் கண்காட்சிகளுக்கு அல்லது அருங்காட்சியகங்களுக்கு அழைக்கப்படும் பொழுது அவர்கள் இனங்கண்டு கொள்வதுடன் அவர் சரியாகவே எழுதினார் என்பதும் அவர்களின் புத்தியில் பிரவேசிக்கும். இங்கு பலர் வருகின்றார்கள். ஆகவே இது புதியதொன்று என மக்கள் விரைவில் புரிந்து கொள்ளுமாறு என்ன செய்ய வேண்டும் என்பதையிட்டு நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது அந்த காலத்துல இப்ப எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும் இல்லையா? எத்தனை நாடுகள்ல இருக்குது பாவண்ட ஞானம். இந்த இடத்துக்கு உரியவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். என்ன, கோல்டனேஜுக்கு வராக்கள், பிராமணர்களாகிறாக்கள், கட்டாயம் வந்து படிக்கிறாக்களுக்கு புரிஞ்சு கொள்ளுகிறோம். நீங்கள் அனைவரும் ஆன்மீக பாதையை காட்டுகிறீர்கள். ஏழைகள் அதிகளவு வேதனையை அனுபவம் செய்கின்றார்கள். அவர்கள் வேதனையை எவ்வாறு அகற்ற முடியும்? பெருமளவு முரண்பாடு உள்ளது. அவர்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாகி ஒருவரை ஒருவர் கொள்கின்றார்கள். தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். அப்பாவி தாய்மார்கள் புரிந்துணர்வின்றி உள்ளார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் கற்காதவர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் கற்காதது நல்லதே ஆகும். சொல்லிட்டேன். இதுவரை கற்றுக்கொண்ட வேதங்கள், சமய நூல்கள் அனைத்தையும் நீங்கள் மறக்க வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுவதை செவிமடுங்கள். நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். என்னண்டு அசரீரியான பரமாத்மாவாகிய பரம தந்தையை தவிர இவராலும் சத்கதியை அருள முடியாது. எவ்வாறு இந்த ஆன்மீக ஞானமற்ற மக்களால் சத்கதியை அருள முடியும்? உலகில் நாங்கள் குருமார்கள், பெரிய குரு, சரஸ்வதிய குரு, அந்த குரு, இந்த குரு, ஜெகத்குரு இதெல்லாம் பேர் வச்சிருக்கிறான். ஆனா அவளுக்கு அந்த ஞானம் இருக்குதா? ஆன்மீக ஞானமற்ற மக்களால் சத்கதியை அருள முடியும் எப்படி? ஒரே ஒரு ஞானக்கடலாகிய சத்கதியை அருள்பவர் ஒரே ஒருவரே ஞானக்கடலாகிய சத்கதியை அருள்பவர். மனிதர்கள் இதை கூறுவதில்லை. இவ்விடத்துக்கு உரியவர்கள் இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். முக்கியஸ்தர் ஒருவர் வெளித்தோன்றினாலும் ஒல்லி பரவும் இல்லையா? பாபா மைக் சோல்ஸ்ன்னு சொல்லுவார் இல்லையா? இந்த ஞானத்தை வழியில சொல்றாக்கள். முக்கியஸ்தர் பெரியோரால் வந்து சொன்னா ஈஸியா எல்லாரும் வடுபடுவினார்.
இல்லையா? அவர் ஃபாலோ பண்றாரோ இல்லையோ அது அடுத்த கட்டம். ஆனா ஓகே இங்க போங்க, இது ஒரு அருமையான ஒரு ஞானம் சொல்லி அவர் சொல்லிட்டா ஜனம் அள்ளுப்படும். ஒலிபெறவும் இந்த புகழும் உள்ளது. ஏழையாக இருந்த துளசிதாசை துளசிதாஸ் கூறுவதை எவரும் செவிமடுக்கவில்லை. பாபா உங்களுக்கு சேவை செய்வதற்கான பல வழிகளை காட்டுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் அவற்றை பயிற்சியில் இட வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய இப்போது தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் செல்ல குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம். மீட்டே மீட்டே Jemite Sigrade Achombo Matpida Bapdadaka यार प्यार Almiyar Oni रूहानी बाकी Ani Baki Ruani Betongi Ruani Bako Namaste Ruani Betongi Ruani Bako Namaste தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து ஒரடியா சொல்லுங்க. எல்லாத்துலயும் டிசிப்ளின் தேவை. பாபா வாரதே டிசிப்ளினை கொண்டு வரதுக்காண்டி. ஃபாஸ்டா சொல்லிக்க சிஸ்டர், எல்லாரும் சேர்ந்து ஸ்லோ பண்ணி சொல்ல. ஏன் ஒரே அடிக்க ஒரே அளவா ஒரே மதுபனுக்கு எல்லாம் போய்த்தானே வந்திருக்கிறீங்க எல்லாரும். மதுபனுக்கு போனாக்களே இந்த மாதிரி சொன்ன எல்லாமே பயிற்சி தானே, தாரணை தானே. தாரணைக்கான சாராம்சம் முதலாவது, எதிர்காலத்தில் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோருவதற்கு உங்கள் வியாபாரம் போன்றவற்றை மேற்கொள்வதுடன் நினைவில் நிலைத்திருப்பதற்கான முழு முயற்சியையும் செய்யுங்கள். இந்நாடகம் தொடர்ந்தும் வினாடிக்கு வினாடி மாறுகின்றது. ஆகவே நாடகத்தின் காட்சிகளை பார்க்கும் பொழுது இதய வலுவலை கொண்டிராதீர்கள். சில சீன்ஸ் என்ன செய்யும், உங்களுக்கு அவ்வளவு துன்பத்தை தரும். பாபா என்ன சொல்றார், யோசிக்காதுங்கன்ற. இரண்டாவது, இந்த ஆன்மீக கல்வியை கற்று அனைவருக்கும் கற்பியுங்கள், அனைவருக்கும் நன்மை ஏற்படுத்துங்கள். எவ்வாறு அனைவருக்கும் தூய்மையாகுவதற்கான ஆலோசனையை கூறி அவர்களுக்கு வீட்டுக்கான பாதையை காட்டுவது என்பதையிட்டு உங்களுக்குள் உற்சாகம் இருக்க வேண்டும். சேவை செய்கிறாலும் எப்படி செய்யணும், ஊக்க உற்சாகத்தோட செய்யணும். பாபாண்ட ஞானத்தை நான் கொடுக்கிறேன், ஏனோ தானோ ஒன்று செய்யக்கூடாது. ஆசீர்வாதம், நீங்கள் சகல உறவு முறைகளினதும் ஒத்துழைப்பை அனுபவம் செய்வதன் மூலம் நிலையான இலகுவான யோகி ஆகுவீர்களாக. நீங்கள் சகல உறவு முறைகளினதும் ஒத்துழைப்பை அனுபவம் செய்வதன் மூலம் நிலையான இலகுவான யோகி ஆகுவீர்களாக. விளக்கம், உதவியை பெற்றுக்கொள்வது, அதாவது ஒவ்வொரு கணமும் தந்தையுடன் வெவ்வேறு உறவு முறைகளை அனுபவம் செய்வது என்றால் இலகு யோகம் செய்தல் என்று அர்த்தம். பாபா என்ன சொல்றார், ஒவ்வொரு உறவு முறையிலும் என்ன கூப்பிடு, மனுஷனிட்ட போகாத, அப்பாவா கூப்பிடு, ஃப்ரெண்டா கூப்பிடு, கணவனா இல்லாட்டி மனைவியா கூப்பிடு, குழந்தையா கூப்பிடு, லவரா கூப்பிடு. எத்தனை உறவு முறை சொல்லியிருக்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எந்த வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷன் வரக்குள்ள எனக்கு தேவையான அந்த உதவியை பெறதுக்கு நான் என்ன செய்யணும்,
பாபாவை தான் கூப்பிடுவோம். இந்த ஒரு மனுஷனே நினைக்கவே கூடாது. அப்ப என்ன ஆகும்? அப்படி செய்கிறீங்களா? இதுதான் இலகு யோகம். வேறு நாள் வராட்டி அவர் தானே எனக்கு எல்லாமே, அவரோட தான் என்ற தொடர்பு இருக்கும். தந்தை எந்த வேளையிலும் ஓர் உறவு முறையின் பொறுப்பை நிறைவேற்றதற்கு கட்டுப்பட்டுள்ளார். கட்டாயம் அவர் செய்தே ஆகணும் இல்லையா? கட்டுப்பட்டுள்ளார். கல்பம் முழுவதிலும் இப்பொழுது மட்டுமே உங்களிடம் சகல அனுபவங்களினதும் சுரங்கம் உள்ளது. கல்பம் முழுவதுக்கும் இப்பத்தான் நான் பாபாவை எல்லா உறவு முறைகள அனுபவத்துல நான் பாபாவை கொண்டு வரலாம். என்னத்துக்கு கிருஷ்ணரை கட்டி போட்டவையல் பக்தியில உரல்ல கட்டி போடுறா இல்ல யசோதா, உண்மையா பிடிச்சு காட்டினாவ என்னத்தால கட்டுறோம்? இப்ப நாங்கள் அன்பால கட்டுறது பாபாவை. ஒவ்வொரு உறவு முறையின் அன்பால நாங்கள் பாபாவை கட்டி போடுறதான் பக்தியில அப்படி காட்டிருக்கு. கடவுளை கட்டி போடலாமா? அதை கடவுள்னு தான் சொல்லி சொல்லினா இறைவனை அப்படி கட்டுறது. குழந்தையா அவ கட்டி போட்டார் இல்லையா? அப்ப நீங்க கட்டுறீங்களா குழந்தையா? எல்லாரும் கனாக்கள் சொல்ற குழந்தையா எங்களால நினைக்க முடியல இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு பாபா? அனுபவங்களின் சுரங்கம். ஆகவே சதா சகல உறவு முறைகளின் உதவியை பெற்றுக்கொண்டு ஒரு நிலையான இலகுவான யோகியாகுங்கள். ஏனென்றால் சகல உறவு முறைகளின் அனுபவத்தின் பேறுகளிலும் தங்களை மறந்திருப்பவர்களால் இலகுவாக பழைய உலகின் சூழலிற்கு அப்பால் இருக்க முடியும். ஸ்லோகம். சகல சக்திகளாலும் நிறைந்திருப்பதே பிராமண ரூபத்தின் சிறப்பியல்பாகும். பாருங்க, சகல சக்திகளினாலும் நிறைந்திருப்பதே பிராமண ரூபத்தின் சிறப்பியல்பாகும். இப்ப பிராமணர் என்றாலே என்ன? எல்லா சக்திகளும் நிறைஞ்சிருக்கும். எப்படி கிடைக்குது அந்த சக்திகள்? பாபாண்ட பாபாவோட தொடர்பு வைக்கிறதன் மூலம் நான் நினைச்சுக்கொள் பாபாட்ட இருக்க ஒவ்வொரு சர்வசக்திவான் டைட்டில் வந்துட்டார், மாஸ்டர் சர்வசக்திவான் சொல்லி இருக்கிறோமா? அப்படி அவியத்த சமிகை. இப்போது அன்பென்னும் அக்கினியை ஏற்றி உங்கள் யோகத்தை எரிமலையாக்குங்கள். தபஸ்யா, அதுக்கு விளக்கம், தபஸ்யா ரூபமாக இருப்பது என்றால் உங்களின் தவத்தினூடாக எங்கும் அமைதியின் சக்தியின் கதிர்களை பரப்புவதாகும். தவத்தின் சொரூபமே மற்றவர்களுக்கு வழங்கும் ரூபமாகும். தவத்தின் சொரூபமே மற்றவர்களுக்கு வழங்கும் ரூபமாகும். எப்படி சூரியன் உலகுக்கே ஒளியையும் ஏனைய அழிகின்ற பேறுகளின் அனுபவத்தையும் கொடுக்கிறதோ, அழிக்கின்ற பேறுகளின் அனுபவத்தையும் கொடுக்கின்றதோ, அப்படியே மகா தபசி ஆத்மாக்கள் தமது சக்தி வாய்ந்த எரிமலை நினைவினால் பேறுகளின் கதிர்களின் அனுபவத்தை வழங்குவார்கள். சிம்பிளா பாபா எங்கட வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டார். யோகி வாழ்க்கையினாலே கொடுப்பது. நான் யோகத்துல இருக்கிறேன்டா உலகத்துக்கே நான் பாபா சொன்னாங்கன்னே, நினைவுண்டாலே என்ன நீங்க கொடுக்குறீங்க. இருக்கக்குள்ள நீங்க பாபாண்ட நினைவுல இருக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக எப்படி சூரியன் வெளியில வெளிச்சமா இருக்குது, பிரைட்டா இருக்கக்குள்ள என்ன ஆகுது? எத்தனை விஷயங்கள் நடக்குது. ஒரு நேரத்துல மரங்களுக்கு சக்தி கொடுக்குது, இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத அழுக்குகளை எரிக்குது. சூரியன் எத்தனையோ விஷயம் செய்யுது. அத மாதிரி நீங்கள மாஸ்டர் சூரியன்கள். அப்ப என்னென்ன எல்லாம் எந்தெந்த ஆத்மாவுக்கு என்ன தேவையோ உங்கள்கிட்ட இருந்து அது போகும்.
as long as நீங்க பாபாவோட தொடர்புல இருக்கக்கூடாது. ஆக்சுவலி க்ளோஸ் ஆகிறன்ற சொல்றதை விட எந்த உறவு முறை எனக்கு தேவை. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல சரீரத்தோட நான் இருக்கக்குள்ள எனக்கு ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு உதவி தேவை. அந்த நேரம் நான் இறைவனை அந்த உறவு முறையில நினைக்க கூட நேரம் யோசிச்சு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கா நெடுக நிற்பாரு எங்களை பக்கத்துல இந்த நித்திரையில இருக்க. எனக்கு ஆக்சுவலி அது கூட டச் பண்ணினது ஒருக்கா ராதா சிஸ்டர் சொன்னது வாட்ச்மேன் சொல்லி பாபா எப்பவுமே வாட்ச்மேன் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி நான் அந்த உறவு முறையில நினைக்கிறேன். நான் ஒரு நாள் அப்படி நினைக்கல. அப்ப அது எனக்கு கூட டச் பண்ண ஸ்டார்டிங் வாட்ச்மேன் கிட்ட நெருக்கமா நிற்பாரு. என்ன செய்யறாரு அது ஜனாதிபதியின் ஒரு செக்யூரிட்டி கார்டு இது இப்ப நெடுக போய் கொண்டிருக்காவா நெடுக பார்த்து கொண்டிருக்காவா ஒரு ஆக்ஷன் இதே மாதிரி பாகவங்களை பார்க்கிறாரு அந்த உறவு அப்படி பாக்குறேன். இதே நலுதல் ஒன்றும் வராது, இதே நலுதல் வராதுன்னு சொல்றாரு. இப்ப என்னென்றாலும் உங்களுக்கு பயன்தானே தானே அந்த இந்த வாட்ச்மேன் கைட் பண்ணவும் செய்யறாரு. வழிகாட்டி என்று சொல்லணும். இந்த வாட்ச்மேன் நம்மள கைடும் பண்றாரு. உதாரணத்துக்கு நேற்றுக்கு நான் எப்பவுமே டீ போடுவேன். அப்போ ஜெசுக்கும் 5 பேருக்கு போட்டு போடுமா அப்படிங்கிறது. ஆனா என்னோட மனசு சொல்லி 5 பேருக்கு போடாத 6 பேரை ஆக்கி அப்படின்னு சொல்லிட்டு 6 பேரை பார்க்கும்போது நேற்றுக்கு 8 பேர் வந்தாரு. எல்லாருக்கும் அந்த டீ இருக்குது. அப்ப நான் நினைப்பேன் நம்மளுக்கு அவர் கைட் பண்றாரு. அவங்க சொன்னது இப்படி நான் கேட்க நான் பாட்டு என் மனசுக்கு என்ன தோணுதோ அப்படி கேட்கும்போது கைடு வாட்ச்மேன் மட்டும் இல்ல அதே விஷயம் இன்னொரு அலட்சியா பண்ணது அந்த இன்ஸ்டிக் இல்லையா. நாங்க பாபாவோட நினைவில் இருக்கக்குள்ள பாபா டச் பண்ணுவார். அதை நான் கேட்ச் பண்ணேன்னு சொன்னால் நான் சரியான பாதையில் போக முடியாது. சரி.